தமிழ்நாடு அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கைக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்ளிகேஷன் ஸ்டேட் எல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரேங்க் லிஸ்ட் இப்போ எல்லா காலேஜோட வெப்சைட்லேயும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரி, இந்த ரேங்க் லிஸ்ட்டை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றியும் கவுன்சிலிங் பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து எங்கே பார்க்கலாம் அப்படின்னா tngasa.in அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் எந்த காலேஜஸ் எல்லாம் லிஸ்ட்டில் பண்ணியிருந்தீங்களோ, அப்ளிகேஷன் போடும்போது எந்தெந்த காலேஜ் கொடுத்துருந்தீங்களோ அந்த காலேஜோட வெப்சைட்டில் நீங்கள் பார்க்க முடியும். இன்ஃபர்மேஷன் புக்லெட் கொடுத்துருந்தாங்க இல்லையா டிஎன்ஜிஏஎஸ்ஏல, அந்த இன்ஃபர்மேஷன் புக்லெட்டில் போனீங்க அப்படின்னா காலேஜோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட் லிங்கை பயன்படுத்தி காலேஜோட உள்ளே போனீங்க அப்படின்னா யூஜி அட்மிஷன் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான ரேங்க் லிஸ்ட் தனியாகவும் ஜென்ரலுக்கான ரேங்க் லிஸ்ட் தனியாகவும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க, டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதில் உங்களுடைய பொசிஷன் என்னவா இருக்குது, என்ன ரேங்க் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா Ctrl F கொடுத்துட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை டைப் பண்ணுங்கள். அதில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இருக்கிற இடத்துல போய் அது நிற்கும். அப்போ அதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஜென்ரல் ரேங்க் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கம்யூனிட்டி கேட்டகரி ரேங்க் தெரியணும்னா நீங்கள் கவுண்ட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி எத்தனை உங்களோட கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இருக்காங்க அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி பார்த்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்களோட இடம் எவ்வளவு, அந்த காலேஜில் எவ்வளவு சீட்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஷிஃப்ட் 1க்கு இது பண்ணியிருக்கீங்களா இல்லை ஷிஃப்ட் 2க்கும் சேர்த்து பண்ணியிருக்கீங்களா, இப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி பார்த்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு கிடைக்குமான்னு பார்த்துக்குங்க. ஒரு காலேஜுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஒரே காலேஜில் வெவ்வேறு கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கலாம். ஒரே கோர்ஸை வெவ்வேறு காலேஜஸ்லையும் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கலாம். ஸோ எல்லா காலேஜஸ்லையும் எல்லா கோர்சஸ்க்கும் நீங்கள் வந்து உங்களோட ரேங்க் லிஸ்ட்டை செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இடம் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுடைய மார்க் வந்து ஹெவியாக இருந்தால் மட்டும்தான் வாய்ப்பு இருக்கும். காம்படிஷன் வந்து கூடுதலாகவே இருக்கும். வருடம் 20% சீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் கூட. இப்போது நாளையிலிருந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான கவுன்சிலிங் நடக்க போகுது. ஸோ ஸ்பெஷல் ரிசர்வேஷன் முடிஞ்சோடனே ரவுண்ட் 1 கவுன்சிலிங் வந்து நடக்க இருக்குது. ஸோ நாளைக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் யாராச்சும் கலந்து கொள்ளக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ரேங்க் லிஸ்ட்டை பார்த்துட்டு நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் கலந்துக்கணும். கவுன்சிலிங்கில் நீங்கள் நேரடியாக அந்த காலேஜுக்கே போயிடுறது வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் காலேஜிலேருந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகி வர்றதும் இருக்கும். உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு காலேஜிலேருந்தும் சில டைம் வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்பரான கவுன்சிலிங் இந்த முறை நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வார்ன் பண்ணியிருக்காங்க. அப்படி ப்ராப்பர் கவுன்சிலிங் நடக்கலைன்னா முதல்வர் மேலேயும் அந்த கமிட்டி மேலேயும் நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ப்ராப்பர் கவுன்சிலிங் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நல்ல மார்க் எடுத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சிறப்பான கல்லூரிகளில் இடம் கிடைக்க நம்முடைய வாழ்த்துக்கள். மற்றவங்களும் வந்து பாதிக்கப்படக்கூடாது. அரசு கல்லூரிகள் இன்னும் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும். பட் நம்ம மார்க்கை பொறுத்து தான் நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால அடுத்தடுத்த வாய்ப்புகள், ஒருவேளை உங்களுக்கு கல்லூரிகளில் இடம் கிடைக்கல அப்படின்னா ரவுண்ட் 2 பார்த்துட்டு அடுத்து உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை அப்ரோச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணி படிப்பை கண்டினியூ பண்ணணும். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.